ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் ஏறியாச்சு கல்கத்தாவுக்கு. இந்த இதான் டேரக்ட் ட்ரெயின். வர ட்ரெயின் வந்து டிலே ஆகிடுச்சு ரொம்ப. நான் பேசுகிறது எந்தளவு கேட்குது எனக்கு தெரியல. லாக் போட்டு வச்சுருக்காங்க என்னாண்ட. அந்தாண்ட வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அடிக்கிறேன். உள்ள ஆள் இருக்காங்க பாருங்க. நாம் புக் பண்ணியிருக்கோம் வந்து செகண்ட் ஏசி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசுகிற அந்தளவுக்கு கேட்க மாட்டேங்குது ட்ரெயினில் இருக்கனால. இப்போ நான் ப்ரிவியூ போட்டு கேட்டு பார்த்தேன். இங்கே பாருங்கள் நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ரயில்வே கண்ட்ரோல் ஏதோ வச்சுருக்காங்க நிறையா. இதுதான் நம்ம லூஸு மாதிரி இருக்கனா. வெயிலில் வெந்து போய் நொந்து போய் இந்தாண்டு தான் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. இருங்க நான் வந்து இது எப்படியாவது கழுத்தில் மாட்ட ட்ரை பண்ணுறேன். இது வந்து மாட்டினாலும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம். கழுத்தில் தான் மாட்டியிருக்கேன். எந்த அளவுக்கு கேட்குன்னு எனக்கு தெரியல. சவுண்டாக தான் பேசணும் போல். சரிங்க, இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 12 o'clock, நாளைக்கு நைட்டு 12 o'clock தான் நம்ம கல்கத்தாவுக்கு போய் சேர போகிறோம். பயங்கர ஸ்பீடாக போய்ட்டுருக்கு ட்ரெயின். நம்ம வந்து செகண்ட் ஏசியில் இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து என் சீட்லாம் காட்டுற பாருங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? தூங்குங்க அடுத்தீங்களா? நாங்கள் தாத்தாங்க வந்து தூங்குறோம் நாங்கள். ஓ, இந்தாண்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. இந்தாண்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ். நாங்கள் இருக்கிறது பக்கத்துலேயே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது. இதுதான் நார்மல் ட்ரெயின் சவுண்டு. எப்பா எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள் ட்ரெயினில். கதை. சரி உள்ளே போயிடலாம். எப்பா சாமி, இப்போ நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸும் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸும் இருக்குது. கதவை சாத்திரம்னு பார்த்திங்க அப்படியே நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரி அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ். அதாவது இந்த வீடு ரூம் மாதிரி இருக்குல்லங்க, அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து அதுக்குள்ளெல்லாம் வந்து அதுதான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் இவ்வளோ இருக்குது, ஒரு கேமரா கூட இல்லையே. இது வந்து நம்மளோடது செகண்ட் கிளாஸ். தூங்குறீங்களா? படுத்துங்க. அதுவும் ஒன்றா தூங்குனீங்கன்னா நைட்டு தூங்க முடியாது. தூங்குனீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது, முட்டிகிட்டே வரும். நாளைக்கு எத்தனை மணிக்கு? 12 மணிக்கா? 12 மணிக்கு போவோம். நாளைக்கு நைட்டு ட்ரெயின். நாளைக்கு நைட்டு விடியகாலம் தான் 5 மணிக்கு. நாளைக்கு பொழுது போயா? ஆமாம். பாடி தான் ட்ரெயின்லேயே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருச்சிக்கு. ஏன் வண்டி லேட்டு தெரியுமா? அது என்ன வரதுல ரொம்ப நேரம் நினைச்சு முன்னாடி பக்கமாக வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கு. ஸ்டேஷன்லையானா இல்லை நடுவுலையா? காலியாக கல்கத்தா. அவரா தான் கடைசி ஸ்டேஷன் நம்ம போகிறது. ஸ்டேஷன். ஆமாம். இப்போ நம்ம ஸ்டேஷன் பேர் இன்னைக்கு இப்போ ஃபுல்லாக போய் இன்னைக்கு நைட்டு போய் நாளை பகல் போய் காலையில் விடியகாலம் 5 மணிக்கு. வியாழக்கிழமை காலையில் 5 2 நாள் ட்ரெயின்லேயே. என்ன இது ஆன்மீக. ஆமாம். நாங்கள் டூரிஸ்ட் போவோம், வருஷம்னா போவோம். சாமி பார்க்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்குன்னு நினைக்காதீங்க. இதுதான் என்னோடய கேபின். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே நம்மளோட பேக் இருக்கும். இந்த பாருங்கள், நம்ம பேக் இருக்குது. இங்கே தான் நான் இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 1 நைட்டு. இங்கே எல்லோரும் தூங்கிட்டாங்க, எல்லாம் ஸ்க்ரீனெல்லாம் சாத்திட்டு இருங்க. நான் இந்த ஃப்ளோர் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கடைசி வரைக்கும் எல்லோரும் தூங்கிட்டாங்க அப்படியே ஃபுல்லாக. நாமளும் இந்த ஸ்க்ரீனை மூடிட்டு தூங்கிடுவோம். இது செகண்ட் ஏசிங்கிறனால ஸ்க்ரீன்லாம் இருக்குங்க. இன்னும் ஃபஸ்ட் ஏசி போனால் ரூம் மாதிரி இருக்கும். என் மூஞ்சி வந்து கிளார் அடிக்குதோ. லைட்டு இங்கே இருக்குங்க, லைட்டு இதுலேயும் அந்த சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட்டு ஆஃப் ஆகிடும். அந்த ரீடிங் லைட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. யாரும் பயந்துடாதீங்க, சும்மா விளையாண்டு காட்டினேன். நம்ம என்னென்ன திங்ஸ் எடுத்து வந்து உங்களுக்கு காட்டலான் இருந்தேன். பாருங்கள், நான் என்னென்ன திங்ஸ் வந்து என்னோடய மேக்கப் திங்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் சீரம். இது வந்து ப்ளம்மோட ஃபேஸ் சீரம் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமானது சன்ஸ்க்ரீன், டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் மவுத் வாஷ் சின்னது ஒன்று இருக்குது, காலி ஆகிடுச்சு. அப்புறம் பேஸ்ட் ஒன்று இருக்குது, கோல்கேட் பேஸ்ட்டு. அப்புறம் என்னோடய ப்ரஷ் ஒன்று இருக்குது. அப்புறம் இது வந்து சென்ட்டு, அந்த அண்டர் ஆர்ம்ஸ்க்கு போடுறது சென்ட்டு, ஃப்ரேக்ரன்ஸ் ஏதோ சொல்லலாம். இது வந்து ஹேர் சீரம். அப்புறம் இது வந்து ஃபேஸ் வாஷ். இவ்வளோ தாங்க எடுத்து வந்திருக்கேன். சோப்பு வந்து மிஸ் பண்ணிட்டேன், அப்பயும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுருவோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டில் செகண்ட் ஏசி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் போடுற பெட்டு தந்துடுவாங்க. அப்புறம் ரெண்டு போர்வை தந்துடுவாங்க, ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் தந்துடுவாங்க, அப்புறம் ஒரு பில்லோ தந்துடுவாங்க. உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெயின்லேயே வச்சுட்டு போயிடணும். வீட்டுக்கெலாம் தூக்கிட்டு போக முடியாது. யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாமான்னு யாரும் சொல்லி கேட்டுறாதீங்க. இன்றைக்கி டே வந்து அருமையாக போணுச்சுங்க. ட்ரெயினில் ஏசியில் வெயிலில் வந்து விருத்தாச்சலத்தில் வெளுத்து வாங்கிடுச்சு. நீங்கள் தாண்டி இருங்க, நான் பேக்கில் வச்சுக்கிறேன். இங்கே இருக்க வச்சுருக்கேன். இல்லை இங்கேயே அவங்க கொடுத்த டவல்லே வச்சுருக்கேன். அது ஒரு குட்டி டவல் மாதிரி இருக்குல்ல, அதே வச்சுருக்கேன். தும்பணுன்னே எங்கள் தாத்தா வந்து டவல் வச்சு வேணுமான்னு கேட்குறாரு. சரிங்க, அவ்வளோதான். இந்த நாள் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் டேவும் ஃபுல் டே ட்ரெயினில் தான். நாங்கள் என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி அதையும் நாளைக்கு நான் காட்டுறேன். அப்புறம் போகிற இடத்துல வந்து கொகை, அப்புறம் அந்த ரிவர் சைடு, அப்புறம் அந்த பீச் சைடெலாம் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நான் காட்டுறேன். ட்ரெயினில் போகிறப்போ எவ்வளோ நாங்கள் என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கிறது என்னென்னா, கல்கத்தாவில் வந்து ரோடு மேலேயே வந்து ட்ரெயின் போகும். அதுதான் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். நம்ம பார்ப்போம் போயிட்டு. அண்ட் தென் சொன்ன மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தைரியமாக விலாக் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளுக்கு 5000 ஃபேமிலி இந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. ஹோப்ஃபுல்லி. ஓகே, டாட்டா. நம்ம நாளைக்கு பார்ப்போம். எல்லோரும் குட் நைட், பை பாய்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2வது நாள் காலையில் இது ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் வந்து இப்போ விசாகப்பட்டினம் ஸ்டேஷனில் நின்றுருக்கு. விசாகப்பட்டினம் ஸ்டேஷனில் இறங்கி இங்கே ஒரு 20 மினிட்ஸ் நிற்குமா. ஸோ அப்படியே இறங்கி ஏதாவது வாங்கலாமா, டீ குடிக்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம். அப்படியே முன்னாடி வந்து விசாகப்பட்டினம் போர்டு இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அவங்க 2 பேர் இருக்கிறாங்க, லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரெயினில். பாருங்க, இதுதான் இன்ஜின். எவ்வளோ சவுண்டு வருது மைன்னு. போர்டையே காணும். ஆனால் போட்டே காணும், என்ன இருக்குது மஞ்சள் கலர் போட்டே காணும். இன்ஜின் கழட்டி விடுறாங்களா? விசாகப்பட்டினம் கழட்டி விட்டாங்களா? இந்த சைடு போவோமோ? இந்த சைடு போவோம், இன்ஜின் மாற்றணுங்க. அப்போ பின்னாடி ஜாயின் பண்ணிட்டாங்களா? இங்கே இருக்க இன்ஜினை கழட்டி விட்டு பின்னாடி இன்ஜினை ஜாயின் பண்ண போகிறாங்க போலங்க. பாருங்க, நாம தான் ட்ரெயினில் இன்ஜின்லாம் கழட்டி விட்டாங்க. அங்கே ஒரு இன்ஜின் வருது, அதே வருமோ? போட்டோ எடுத்து அந்த இடம் படம் எடுத்து அந்த இடம் ஆமாம் எடுப்பா, நாம எடுப்போங்க. என்னவாங்க இந்தாண்ட ஒரு இன்ஜின் வருது. போகலாமா? வாங்க போகலாம். இந்தாண்ட ஏதோ லக்கேஜ் ஏற்றுறாங்க, இல்லை லோடு ஏற்றுறாங்களே. விசாகப்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அங்கே தான் நிற்கிறோம். இங்கே வந்து ட்ரெயின் வந்து ஒரு 20 நிமிஷம் நிற்குமாங்க. அப்படி இறங்கி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விசாகப்பட்டினம் நம்ம ஜங்ஷன் இருக்குது, இதில் நின்று இல்லைங்க, இதில் நின்று இல்லைங்க, எடுத்துக்கலாம். வாங்க. இங்கே ஒன்று வருது தனியாக. என்னை வேற எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வீடியோ எடுக்க. காலையிலே வெயில், சரியான வெயிலுங்க. காலங்காத்தாலே வெயில் போட்டு தாக்குறீங்களாம். ஆல் ஃபுல் ஆஃப் வடக்கன்ஸ். என்னது? இன்ஜின்லேருந்து தள்ளிட்டு வந்தாங்க. கரண்ட் பாஸ் ஆகிறதுன்னு நினைக்கிறேன். போவோம். அதாங்கல்ல இறங்கி ஏறிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி
வாழைப்பழமா? ஆ டீ வேணா குடிக்கலாம் வாங்க.